கரைசல் சேர்த்துக்குவோம். வெங்காய் பீசஸ், இன்னொரு கிண்டு மாங்காய் வச்சு புளிக்குழம்பு சாப்பிட்டோம்னா போட்டு கையை எண்ணெய் வைக்கும். இந்த எண்ணெய் மேலே நல்லா சாப்பிட்டுங்க. ஹாய் கைஸ், இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் சூடாகிட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம். சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். மீன் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் இருக்குது. கனடாவில் பாறை மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்படின்னு பார்க்க போகிறோம், காட்டுறேன். இது அடுத்து அப்படியே சைமல்டேனியஸ்லி மீன் ஃப்ரை தான். பாறை மீன் இதெல்லாம் வந்து மேரினேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். பாறை மீனோட தலையும் வாலையும் வச்சு மீன் குழம்புக்கு இது வந்து புளி தண்ணி கரைச்சி காரசாரமாக போட்டு ரெடியாக இருக்குது. நல்லா நடத்துமா இது சப்பல் அதுனா ஏதாவது நல்லா நடத்துமா. கடாய் காஞ்சிருச்சு. மீன் குழம்பு நம்ம இன்னைக்கு இதயம் நல்லெண்ணெய் அதில் பண்ண போகிறோம். ஸோ தேவையான ஒரு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தானே சொல்லுவாங்க. வீக்லி நான் சமைப்பேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போதும் நல்லா ஊற்றிட்டேன். இதுவே அதிகம்தான். இதெல்லாம் நம்ம ஊரில் இப்போ ஸ்வீட் ஸ்டாலில் போய் விதவிதமாக சாப்பிடுவோம். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்குது. அது இது $5 $6. இங்கே எஸ்பி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க. அம்மோட சாப்பாடு பாரு. இந்த வந்துச்சு ஒரு கேட்குறா. ஓ மை காட். வாங்க. என்னது என்ன கேட்குது? இது என்ன பெரி? கேட்பரி. இது ப்ளூபெரியா? யம்மி. நைஸ். நல்லா இருக்கே. இந்தா மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்க்குறோம் சிறிதளவு. பூண்டு ஒரு 4 பல்லு சேர்த்துக்கலாம். அண்ட் தென் கறி லீவ்ஸ், கறிவேப்பிலை. என்ன 4 கிலோமீட்டர் தள்ளி போகிறீங்க? பயமாக கிடையாது, இருந்தாலும் போட்டு தள்ளிடுவேன். ஆமாம், இப்படி வந்து லைட்டாக கிண்டி மட்டும் விட்ருக்கேன். ஓகே. காலையில் என்ன சாப்பிட்டோம்? காலையில் இட்லி. இந்த மாதிரி குஸ்பு இட்லி, மல்லிப்பூ இட்லி, எப்படிலாம் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நெல்லையில் நல்லா மிதக்க நாட்டுக்கோழி, இளந்தாரி பிள்ளைங்க சாப்பிட்ற நாட்டுக்கோழி கறி. இது காலைல கீர்த்தி பண்ணால் வெரி டேஸ்டி. காலைல சாப்பிட்டு தூங்கிட்டு இப்போ எழுந்திரிச்சேன் நான். அப்படி ஒரு தூக்கம், இளந்தாரி பிள்ளை மாதிரி அடித்து போட்டு நல்லா தூங்கிட்டேன். அடுத்து மீன் குழம்பு. இது இப்போ வந்து நான் தான் மாஸ்டர் மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்ட்ரக்டர் வந்து வீடியோ எடுத்துருக்கேன், அதை கண்டுக்கூடாது. நான் தான் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதாவது ஸ்மால் ஆனியன். வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயம். டக்குன்னு போட்டுறணும், வேலைக்கு வைக்கக்கூடாது. வாஷ் பண்ணி டேஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே
அருமையாக இருக்கும். எங்கள் ஊரில் எங்கள் ஆத்தா இதெல்லாம் எங்கள் அம்மாயி எங்கள் அம்மாலாம் சின்ன இதாக பண்ணுவாங்க. என்னடா அது? நம்ம கனடா வந்து நாங்கள் சின்ன வெங்காயம் தேடி கண்டுபிடிச்சி தான் சமைக்கிறது. சின்ன வெங்காயத்தில் சமைச்சா தான் அது அதுவாக இருக்கும். அந்த மாதிரி. சரி ஓகே. இதை புடி. என்னடா அது? இது என்னது? என்ன வச்சுருக்க? எப்பாடி என்ன பண்ணுறது? என்னது இது? என்னன்னு சொல்லவே இல்லையே. என்னது இது? பீஸாவா? சரி. அம்மா கொஞ்சம் கோகனட் வாட்டர் போடலாம். இங்கே பார்த்தீங்களா? ஜூஸா? கோகனட் வாட்டர். சரி, சாப்பிட்றீங்களா? நம்ம ஊர் இளநிக்கு பதிலாக இந்த மாதிரி கோகனட் வாட்டர். இது டாய்ஸடா? ஓகே, வெரி குட். துப்பாக்கியா? ஓகே. டால். ராமாயணத்துல வர்ற ராவணனுக்கு 10 தலைன்னா இவருக்கு ஒரே தலையில 10 மூளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த தருணத்தில் நாம் வெங்காயம் பண்ணுறோம். டக்குன்னு ஆட் பண்ணிங்க, ஆனால் கையில் வெங்காயம் எண்ணெய் எடுத்துச்சு. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிங்க் உப்பு ஆட் பண்ணுறோம். பிங்க் சால்ட்டு சொல்லியிருக்காங்க. வந்து கொஞ்சம் ஆட் பண்ணாலும் போதும். நல்லா இருக்கு. மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கி 10 நிமிஷம் ஆகும். துண்டு போட்டார். துண்டு போட்டால் தான் நான் குக்கு. போட்டுட்டு செஞ்சால் தான் குக்கு. இப்போ வந்து வீக்கெண்டில் அப்படி துண்டு எடுத்து தோலில் போட்டோன்னா சமைக்க போகிறோன்னு அர்த்தம். அப்படி துண்டு எடுத்து கீழே வச்சுட்டோன்னாக்கா வெளியில் வியூஸ் பார்க்க போகிறோன்னு அர்த்தம். வந்து காலைக்கு எப்படி இன்னைக்கு சாட்டர்டே எப்படி பாருங்க. விசில் போடுது. இன்னைக்கு மழை. இன்னைக்கு மழை பெய்யுது. சரி, நீ உள்ள போ. வரேன், நான் வரேன், நீ போ. வரேன், போ. இன்னைக்கு மழை தூருது. இன்னைக்கு மழை ஃபோர்காஸ்ட் போட்டிருந்தாங்க மழைன்ட்டு. மழை பெய்யுது பாரு எப்படி. பட் நல்லா இருக்கு. முந்தின நாளுக்கு ரொம்ப அந்த பில்டிங்கே தெரில பாருங்களேன். இல்லை, அந்த பில்டிங்கே மேலே தெரில. எஸ், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபாக் ஆகிட்டு. கார். இங்கேருந்து சிஎன் டவர் தெரியும். இந்த ஃபாகுனாலும் கம்ப்ளீட்டாக மறந்துடுச்சு. ஆமாம். இப்போ இந்த சாரி மால் கூட தெரிய மாட்டேங்குது. இந்த ரோடே தெரில, ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு. கீழே போகிற எப்படி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ஸ்னோவே இல்லை, ஃபுல்லாக போயிடுச்சு. ஸ்னோ ஃபுல்லாக போயிடுச்சு. ஸ்னோ முடிஞ்சிட்டு இப்போ ரெய்னி சீசன் ஆரம்பிச்சிச்சு. பார்த்துட்டியா? ஏன் அது வேண்டாம். போடக்கூடாது. ட்ரெஸ்ஸில் போடக்கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க பாருங்க. என்ன தெரியுமா? புளி, அப்புறம் என்னது இந்த சாரி இவரான மிளகாப்பொடி, தண்ணி, உப்பெல்லாம் சேர்ந்து கரைசல் சேர்த்துக்குவோம். எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க. ஆஹா, நல்ல ஒரு திடமான
அதில் கிராமத்து முறைப்படி தண்ணி செய்யக்கூடிய ஒரு கீழே கரைச்சி ஊற்றி வீட்டில் செய்கிற மாதிரி நல்ல ஒரு ஊர் பக்கத்து செய்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு புளிக்குழம்பு, நல்ல ஒரு திடமான புளிக்குழம்பு. இந்த புளிக்குழம்பை இப்படியே விட்டால் புளிக்குழம்பு, மீன் போட்டால் மீன் குழம்பு. இந்த புளிக்குழம்பு நல்லா ஒரு சட்டி குண்டா சோத்தில் போட்டு அடிச்சிட்டோம்னா எவனே தூக்கி போட்டு மிதிக்கலாமல் இருக்கும் நமக்கு. கேரளால கேசாடுறதுக்கு எழுதாரு பிள்ளைங்களாம் இந்த மாதிரி நாட்டு மீன் குழம்பு, பாறை மீன் குழம்புக்கு வந்து வீக்லி செஞ்சு சாப்பிட்டு தூக்கி போட்டு யாராவது தூக்கி போட்டு மீச்சிங்கன்னா ஜெயிலுக்குள்ள போயிடலாம் சீக்கிரமா. ஓகே, இப்போ இது வேகட்டும். இந்த சைடு இப்போ தான் மொளை வச்சிருக்கு. இது கூட சோறு இருக்கு. சோறு இல்லை, தண்ணி தான் இருக்கு. தண்ணி தான் இருக்கா? ரைட். என்ன அரிசிமா அது? இந்த அரிசி எப்படி இருக்கும் சாப்பிட்றப்ப? அப்படியே இது பேர் இது சேப்பண்ணி, அச்சய பொன்னின்ட்டு நல்லா இருக்கு. வாயில் வச்சோம்னு பார்த்தீங்கன்னா நசுக்குன்னு போயிடுது. என்னடா ஃப்ரை பண்ணணும்டா. ஃபிஷ் ஃப்ரை பண்ணி தரேன்டாப்பா. ஓகே. ஜம்மி டேஸ்டி. அரிசி நல்லா இருக்கு. எஸ். ஓகே, இந்த பாருங்க, உலை கொதிக்கோ இல்லையோ வெளில இந்த மாதிரி ஆடும் டுப்பு 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 டுப்புன்னு. அப்படின்னா பொங்கிடுச்சுன்னு அர்த்தம் உள்ள. எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் இப்படி தான். சேம் டைம் மீன் குழம்பு நமக்கு கொதிச்சு பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. ஆஹா, இந்த நேரத்தில் நாம் இந்த மீனை போட்டுடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேங்காய் பீசஸ். ஆஹா, இன்னொரு கிண்டு மாங்காய் வச்சு புளிக்குழம்பு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். இது எப்படியே விட்டால் புளிக்குழம்பு, மாங்காய் வச்ச புளிக்குழம்பு. இதில் மீன் சேர்த்தா மீன் குழம்பு, கருவாடு சேர்த்தா கருவாட்டு குழம்பு. அம்புட்டு தான் வாழ்க்கை. பாறை மீன் போட்டுக்கலாம். போட்டு கையை உடனே மேலே எடுத்துரு. இந்த மாதிரி புதுசாக சமைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. இல்லைன்னா அப்புறம் காலையில் கையில் பபுள்ஸ் இருக்கும். நம்ம கிண்ட எதுவும் வேணாம், அது லைட்டாக அதை அமுக்கி விட்டிங்கன்னா போதும், அது பாட்டுக்கு வந்துடும். மேற்கொண்டு போட்டு கிண்டினீங்கன்னா அப்புறம் உடஞ்சி போய் பிரச்சனை ஆகிடும், பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா கீழே யாருன்னு பாரு, ஒரு எலி கொஞ்சம் முண்டிகிட்டு இருக்கு. யார் அது? ஓ மை காட், இட்ஸ் பேபி கேர்ள். நான் பொண்ணு அப்படி தான். அப்பா சமைக்கும் போது அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? அம்முவா? உன் பேர் அம்முவா? பாப்பாவுக்கு மொத்தம் 3 பேர். அம்மு, ஆத்விகா, ஆராதனா. நைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணலாமா? அதை நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எதுக்குன்னா அண்ணி அப்பா போட்டு நீ தள்ளி கூட கிட்டோம். வெரி குட் ராமு. அண்ணி போட்டு அப்பா ஆல்ரெடி இந்தா எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த தவால இங்கே பாருங்க, யாருன்னு பாரு, எலி குஞ்சு. இப்படி தான் அப்பா வேலை பார்க்குறப்ப ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லா. சரி, நம்ம ஃபர்தராக என்ன பண்ணுறோம், கருவேப்பிலை இதில் இந்த டவாலை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். தள்ளிக்க யாரா தெரியும்? தள்ளிக்கம்மா, தள்ளிக்கடா. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்படி நல்லா விட்டு போதும். அங்கே போதும்னு ஆன்சர் வந்து நம்ம அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எண்ணெய் வைக்கணும். இந்த எண்ணெய் மேலே நம்ம ஊற வச்ச மசாலா போட்டு ஊற வச்ச இந்த மீன்களை எடுத்து வரிசையாக அடுக்க வேண்டும். வரடா.
நல்லா முத்து முத்தா வெந்துருச்சு. அப்படியே எடுத்து புட்டு சாப்பிடணும். டர்ன் ஆஃப் த பவர். மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா மாங்காய் மீன் குழம்பு ரெடி ஆச்சு. இப்போ எப்படி கிண்டாமல் ஓரியண்டர் லீவ்ஸ் எனப்படும் இந்த கொத்தமல்லி தலையை அப்படி தூவி எடுத்துட்டோம்னா சோலே முடிச்சு சாப்பாடா ரெடி. இதே மாதிரி நாங்கள் ஒரு வீக்கெண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நீங்களும் சந்தோஷமாக ஃபேமிலியோடு உட்காந்து இந்த மாதிரி மீன் குழம்பு நல்லா சுட்டு சாப்பிட்டு தின்னு ஹாப்பியாக இருக்கு. பாய்.